கடைசி நாள்ல வந்து விஜய் அடிச்சா பாத்தீங்களா 10 தோல்வி 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்ல 10 தோல்வி அவர் எடப்பாடி விட்டு வெளில வந்து நிப்பாரா தைரியம் இருக்கா அப்படின்லாம் கேட்டாருல்ல, அது அவரோட இமேஜ் ரொம்ப டேமேஜ் பண்ணிருக்கு. அவருக்கு பதில் சொல்றதுக்கு கூட நேரம் இல்ல எடப்பாடிக்கு. இவர் சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டாருல, அது வந்து பெரிய எஃபெக்டை உண்டாக்கி இருக்கு ஆக்சுவலா. அண்ட் ஏன்னா அதுவரையும் வந்து ஒரு போஸ்ட் போல்ல வந்து ஏடிஎம்கேவும் தாவேகாவும் ஏதாவது ஒரு தொங்கு சட்டசபை அது இது அந்த மாதிரி வந்து சேருவாங்களான்ற ஒரு பேச்சு கூட இருக்கு. அந்த பேச்சு இன்னைக்கும் இருக்கிறது தான் செய்யுது. ஆக்சுவலா இன்னைக்கும் வந்து இருக்க தான் செய்யுது. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்து கூட அவங்க மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற போது அவரோட அதிமுகவும் இவங்களும் விஜயும் சேர்ந்து அவர்கள் ஆட்சி அமைக்க முடியுமான்னு அந்த மாதிரி ஏதாவது வருமானு எதிர்பார்க்கணும் இருக்காங்க. பட் அந்த மாதிரி விஜய் அந்த அளவுக்கு அந்த சீட்ஸ் பெறதுக்கான வாய்ப்பு நானும் கேட்கிறேன். இப்ப தொங்கு சட்டமன்றம் அப்படின்னா இப்ப 3வது பார்ட்டி விஜயோட சப்போர்ட் தேவைப்படுதுன்னா குறைஞ்சது அவருக்கு ஒரு 25 எம்எல்ஏஸாவது இருக்கணும். அந்த லெவலுக்குலாம் ஒரு விஜய்க்கு வின் பண்ண பாசிபிலிட்டி அந்த லெவலுக்குலாம் அவர் வின் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை சார். அதிகபட்சம் அவர் வின் பண்ணாருன்னா 10 சீட் வின் பண்ணுவார். பல பேர் வந்து அவருக்கு 0லேருந்து 3 வரையும் தான் கொடுக்குறாங்க. ஒரு 10 சீட்டே கொடுக்குறாரு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ண முடியும்? ஏடிஎம்கே வந்து 100 வாங்கிட்டுனா 110 தான் போக முடியும், தவிர ஆட்சி அமைக்க முடியுமா? ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால வந்து அவரால் வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு எம்எல்ஏக்கள் வருமானா அதுவும் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஆனால் அவருக்கு நல்ல ஓட் பர்சன்டேஜ் வரும். அதை வச்சுட்டு 29ல் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலில் அவருக்கு சீட் கன்வெர்டபிலிட்டியும் அவர் எதிர்பார்க்கிற மாதிரி நடக்காது. ஆனால் பர்சன்டேஜ் வாங்கிட்டு ஃபியூச்சர் பாலிடிக்ஸை பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அவருக்கு. திமுகவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வரப்போகிற காலம். ஏன்னா அவர் வந்து ஒரு தனி அணியாக வந்து ஸ்ட்ராங்காக வருவார். காங்கிரஸ் போன்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் இப்பவே வந்து இப்போ கிறிஸ்தோடங்கர் என்ன சொல்றாருன்னா கூட்டணி ஆட்சி வேணும் அப்படிங்கிறத ஒரு மாதிரி மறைமுகமா பேசுறாரு. டிஎம்கே வந்து மெஜாரிட்டியா வராதுன்ட்டு கூட்டணியில உள்ளவங்களே நம்புறாங்களா? நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. ஆனால் வந்து டிஎம்கே என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் 130 வரையும் தனியாகவே வாங்குவோம்னு நினைக்கிறாங்க. பட் இப்போவே அவங்க 153 தானே இருக்காங்க. அதனால இப்போ 140 வரையும் வருவோம்னு நினைக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் பெரிய அளவுக்கு வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே. காங்கிரஸ் போன வாட்டி வரையும் இந்த வாட்டி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. விடுதலை சிறுத்தைகளும் போன வாட்டி மாதிரி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி உதயசூரியன் ஜனத்தில் நிற்கிற மதிமுக கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதை பொறுத்து அதே மாதிரி அங்கே பாஜக செம்மையாக அடி வாங்கும். எல்லாமே வந்து விஜயோட கைங்கரியம் தான். அவர் ஓட்டை பிரிக்கிறதுனால ஏற்படுற விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து யார் வின் பண்ணுவாங்கன்றத பார்க்கணும் பொறுத்து இருந்து. இப்போ பாஜக போட்டி போடுற இடம் வந்து கிட்டத்தட்ட 33 இடங்களில் தாமரை சின்னம் இருக்குது. 27 இடத்துல பாஜகவே போட்டி போடுது, மற்ற இடத்துல அவங்க ஆட்கள்லாம் போட்டி போடுறாங்க. 33 இடத்துல பாஜகவோட தாமரை சின்னம் இருக்குது. அந்த 33 இடத்துல குறைந்தபட்சம் வந்து 25 இடங்கள் வந்து போன மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா 8 சீட் வந்துருமா? பாஜக சின்னத்துக்கு 8 வந்துருமா? எனக்கு அதுவே பெருசா இருக்கு. 8 வரும் இல்ல சார். அந்த வேற பல கட்சிகள்லாம் இருக்குல்ல, அதோட பாஜக 20 அதோட சேர்த்து 33 இருக்குல்ல, ஒரு 4-5 இடத்துக்கு மேல வராதுன்றாங்க. 4 or 5 சீட்ஸ் வரும், மற்றபடி வராது. பெரிய சின்னத்துக்குன்னு 4-5 தான் அதிகமா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றதெல்லாம் தோத்துருவாங்க அப்படின்றாங்க. அது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா கடைசி நேரத்தில் பாஜக ஆதரவாளர்களும் வந்து தாவேகாவுக்கு போட்டாங்க திமுகவை தோக்கடிக்கணுன்றதுக்காகன்னு ஒரு பேச்சு இருக்கு. போட்டின்றது பல இடங்கள்ல திமுக தாவேகாவுக்குமான போட்டியா மாறிடுது ஆக்சுவலா. அதுவும் எஸ்பெஷலி சென்னை போன்ற மாநகராட்சிகள்லாம் அது மாதிரி மாறிடுது ஆக்சுவலா. இன்னொன்று விஜய் வந்து 20 to 22% வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே பிளஸ் ஈவன் என்டிகேக்குமே ஒரு பெரிய டவுன் இருக்குமா? அவங்க திரும்ப கட்சியை நடத்துறதே என்டிகேக்கெல்லாம் நிச்சயமா பெரிய டவுன் இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்டிகே எல்லாம் வந்து 8லேருந்து 4-5 போறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. ஒரே பாயிண்ட்ல தான் சார் நம்ம வந்து திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்றோம். 45லேருந்து 10% கொஞ்சம் கூட 35 வந்துருவான் சார். 35ல் வந்து அவன் கூட்டணி பலம் காரணமா வந்துருவான். கூட்டணி பலம் அப்புறம் ப்ரோ இன்குமென்சினால வந்துருவாங்க. அவங்க மைனாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த இடத்துல தான் அவங்க வந்து கொஞ்சம் மேலே வராங்க. மற்றபடி மற்றவங்கெல்லாம் குறையிறது வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. விஜய் ஏறுறதுன்றது வந்து 2 பேரும் டேமேஜ் பண்ணி தான் ஏறுறாரு. அதில் வந்து இவர் டேமேஜ் பண்ணுறது திமுகவை பொறுத்த மட்டும் ரொம்ப குறைவாக இருக்கு. அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கு 4 கார்னர் போட்டியில். இவங்களை அஃபெக்ட் பண்ணுது, அதிமுக அஃபெக்ட் பண்ணுது. விஜய் வாங்கக்கூடிய 20% டிஎம்கேட்டேருந்து வரப்போறது இல்லை. அது அதிமுகட்டேருந்து வரப்போறது, நாம் தமிழ்லேருந்து வரப்போறது. ஆனால் அப்படி திமுகட்டேருந்து வந்தாலுமே அன்புமணிட்டு ஆரம்பிச்சு ஒவ்வொரு கட்சியிட்டேருந்துமே ஒவ்வொரு % வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் திமுகவை டேமேஜ் பண்ணாலுமே அந்த டேமேஜ்ன்றது அவங்களோட வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்றதான் பாயிண்ட். அவங்க ரொம்ப மோர் தென் 45 44, 45 இருக்கும்போது அவன் 10 குறைஞ்சாலே 35 வரான். 4 முனை போட்டியில 35லே வின் பண்ணுவான். குறைஞ்ச மார்ஜின்ல வின் பண்ணுவான். பண்ண முடியும். ஓகே.
சார் ஆனா இப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் இப்போ விஜய் ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா எமர்ஜ் ஆயிட்டா ஏடிஎம்கேவால சர்வைவ் ஆக முடியுமா? அது பெரிய ஒரு ஒரு அதோட எக்ஸிஸ்டன்ஸியே கிரைசிஸ்க்குள் போகுமா? பல பேர் தாவேக்காவுக்கு போயிடுவாங்க. ஏடிஎம்கே இல்லை, தாவேக்கா இல்லை, அதிமுகவோட லீடர்ஷிப் சேஞ்ச் ஆகும். அது பாஜகவே பண்ணுவாங்க இந்த வேலையை. லீடர்ஷிப் சேஞ்ச் ஆகும். பல பேர் வந்து தாவேக்காவுக்கு போவாங்க, பல பேர் வந்து திமுக கூட போவாங்க. திமுக ஆளுங்கட்சியாக வந்துட்டு தான் திமுக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பழனிசாமி வேணால் ஒரு பேருக்கு ஒரு கட்சியை வச்சுருக்கலாமே தவிர அவர்கிட்டேருந்து நிறைய பிரிஞ்சு போவாங்க. இல்லை அவருடைய கட்சியிலேயே தலைமை மாற்றம் வேணும்னு குரல் கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. அது குரல் கொடுத்து அது நடக்கலைன்னா அவங்க கட்சியை விட்டு விலகி போவாங்க. பழனிசாமி ஒரு சின்ன அளவில் ஒரு கட்சியை வச்சு மேக்கப் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். எம்ஜிஆர் மாதிரி பெரிய தலைவர் ஆரம்பித்த கட்சி கடைசியில் சுருங்கி நடிகரால் ஆரம்பித்த கட்சி இன்னொரு நடிகரால் அழிஞ்சுதுன்ற பேர் வரா மாதிரி ஆகிடும் கடைசியில். ஏன்னா அடுத்தது ஃபோக்கஸ் முழுக்க விஜய்கிட்ட தான் போகும். விஜய் அடுத்தது எப்படி திமுக கவுண்டர் பண்ணுறாரு, 31 எப்படி அவர் எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக வரதுக்கான வாய்ப்புகள். 2019 எலெக்ஷன்லேயே விஜயோட ரோல் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக மாறிடும். ஆமாம் சார், அந்த எலெக்ஷன்ஸில் வந்து காங்கிரஸ் என்ன பண்ண போகுது, பாஜக என்ன பண்ண போகுது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் இடம் வேணும் இல்லை, அதுக்காக சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த காங்கிரஸோ பிஜேபியோ என்ன மாதிரி அவங்க காங்கிரஸ் வந்து தாவேக்காட்ட போகக்கூடாதுன்னு பிஜேபி ட்ரை பண்ணுவாங்க. அது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பட் அதே மாரி வந்து ஆனால் அதே சமயம் விஜய் வந்து பாஜகட்ட போனால் அவனுக்கு ஓட்டு குறைஞ்சி அடி வாங்கும். அதனால் அவன் காங்கிரஸோட போகிறதுக்கு தான் விரும்புவான். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் மனநிலை வந்து விஜய் காங்கிரஸ்னா அது வந்து ஒரு கூட்டணியா இருக்கும். இந்த எலெக்ஷன்லயே காங்கிரஸ் ஒருவேளை விஜய் பக்கம் வந்திருந்தா ஃபீல்டே வேற என்ன சார்? அதுதான் வந்து ஸ்டாலினோட வெற்றி. கொஞ்சம் அதோட வீரியத்தை புரிஞ்சுட்டு தான் அவர் வந்து ரொம்ப பொறுமையா அதை டீல் பண்ணாரு. டீல் பண்ணி உள்ள இழுத்தார். அதனால தேமுதிக உள்ள இழுத்து போட்டார். தெரியும் அவருக்கு இந்த அவங்க விஜயோடைய ஆபத்தை உணர்ந்தாங்க, பட் வெளிப்படையா அதை சொல்லிக்கல. அதனால தான் அந்த கூட்டணி எல்லாம் கட்டமைக்கிறதுலாம் நடந்தது. ஆக்சுவலா வந்து அதனாலதான் நடந்தது. ஆனா அதிமுக அதை பண்ணல. எடப்பாடிட்ட அந்த உசார்த்தம் இல்ல. இவர் வந்து தெரியும் இவன் ஏதோ பண்ணுவான், நமக்கு பாதிப்பு உண்டாகும் நினைச்சுதான் அவ்வளவு ப்ரொவோகேஷனுக்கு மத்தியிலும் காங்கிரஸ் அரவணைச்சுட்டு போனார். ஆக்சுவலா அவ்வளவு சீண்டி ஒரு லெவலுக்கு மேல சீண்டாங்கல்ல, அரவணைச்சுதான் போனாரு. தேர்தல் முடிவு வரட்டும் பாருங்க, பயங்கரமா இருக்கு. அந்த ஸ்டேட்மென்ட்ஷிப் தான் எடப்பாடிட்ட மிஸ் ஆகுது. அவர் ரொம்ப தன்னை பத்தி அதிகமா எஸ்டிமேட் அவரே போட்டுக்கிறார். இப்போ ஒரு கற்பனையில தான் இருக்காரா, 160 சீட் வரும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொல்றவங்களாம் அந்த ஒரு அவரோட அந்த பிரணயாவை ஏதோ ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் வச்சிருக்காங்க. அவனுக்கு 160 இடங்கள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் மாவட்ட செயலாளர்கள் போய் நம்ம ஏரியா கொஞ்சம் வீக்கா இருக்கு, நம்ம இதை பண்ணணும்னு சொன்னா கூட அதெல்லாம் ஜெயிச்சிடலான்னே அவரு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் நம்பிக்கையிலேயே பேசியே டீல் பண்ணியிருக்காரு போல. அவரு சேலத்துல போய் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து பார்ப்பாங்கன்னு பார்த்தாரு போல இருக்கு. யாரும் வந்து பார்த்த மாதிரி தெரியல. பெரிய ஆட்கள் நிறைய பேர் வந்து பார்த்த மாதிரி தெரியல. ஒரு சென்னையில வந்து 4-5 பேர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிலாம் வந்து பார்த்துருக்காங்க. நிறைய பேர் பணம்லாம் ஒழுங்காக செலவழிக்கல, அதெல்லாம் வேற அவருக்கு ஒரியா இருக்கு. அதனால வந்து யோசிக்கிறார் என்ன ஆகும்னு தெரியல அவருக்கு. ஆக்சுவலா அவர் டோட்டலா வந்து அதை வந்து விஜயுடைய வரவை வந்து கரெக்டா யூகிச்சு என்ன பாதிப்பை கொடுப்பான்னு யூகிச்சு அதுக்கேற்றபடி அவனை அடிக்கணும், நமக்கு மாற்றம் அவனுக்கு ஓட்டு போட்டக்கூடாது அப்படின்ற அந்த ஆங்கிள் அவர் ஒர்க் பண்ணணும். அது ஒர்க் பண்ணாத போயிட்டு அவரோட பலனை இப்ப அனுபவிக்கிறார். அதோட மோசமான பலனை இப்ப அனுபவிக்கிறார். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம், எந்த தலைவர்களையும் விட்டுறக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, அதுவும் இல்லை அவர்கிட்ட. யார் போனாலும் பரவாயில்ல, செங்கோட்டையன் போறாரா போட்டும் கவலை இல்லை, ஓபிஎஸ் போறாரா போட்டும் கவலை இல்லை, தினகரனை மட்டும் இழுத்து போட்டுனாரு. ஆனா தினகரன் இழுத்து போட்ட நேரம் சரியில்லை. 21 வந்து தினகரன் உங்களை இழுத்து நின்று ஓட்டு வாங்கினாரு. இப்போ உங்களை ஆதரிச்சு ஓட்டு வாங்கும்போது அந்த ஓட்டு வருமானு தெரியாது. இன்னொன்னு அதையுமே கடைசி நேரத்தில் அவர் முந்தின நாள் வரைக்கும் எதிர்த்து பேசிட்டு கடைசி நாள்ல சேர்ந்ததுனால அதுவே வந்து ஒரு இது இருக்கு, பிரச்சனை இருக்கு. இப்போ எப்படி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை இருந்ததோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அது மாதிரி அங்கேயும் இருந்தது. அப்புறம் அவங்க ஒரு வழியா சேர்ந்தாரு. அப்போ ஃபுல்லா 100% ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு தெரியாது. அதனால சசிகலா வேற கேண்டிடேட் போட்டாங்க, அது வேற மேபி ஆண்டி எடப்பாடி ஓட்டு அப்படியே சசிகலா இருக்கலாம். அது வந்து சசிகலா ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அதிமுகவுக்கு போற ஓட்டு எடுப்பாங்கல்ல, அந்த பாயிண்ட் இருக்குல்ல. வர்றவங்க ஃபுல்லா எடப்பாடியா தான் கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்றாங்கன்னா என்னுடைய கருத்து. ஆக்சுவலா இன்னொன்னு அந்த அம்மாவும் கடைசி நேரத்துல எடப்பாடி காலில் விழுந்ததெல்லாம் உண்மைதானே, இப்ப என்ன இது பண்றாங்க அப்படின்னு வேற அந்த அம்மா வேற சொல்லி விட்டாங்க. இறங்கி அது மட்டும் இல்ல, இவரெல்லாம் ஏன் அசம்பிளி அனுப்புறீங்கன்னு எடப்பாடியிலே போய் பேசிட்டாங்க. அதான் எடப்பாடியோட இமேஜ கம்ப்ளீட்டா கொடநாடுல எத்தனை கொலை விழுந்தது, எத்தனை பேர் செத்து போனாங்கன்றதெல்லாம் அங்க போய் பேசினாங்கல்ல அவங்க. அதான் இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தவங்க இந்த வாட்டி கொஞ்சம் அவுட் ஸ்போக்கனா இருந்தாங்க கொஞ்சம். இந்த வாட்டி எடப்பாடியிலே போய் பேசினாங்க. எத்தனை பேர் இறந்து போனாங்க கொடநாட்டுல, அப்ப ஆட்சியில் இருந்தது யாரு, இவரெல்லாம் போய் அசம்பிளியில என்ன பண்ண போறாருன்னு எடப்பாடியிலே போய் பேசினாங்க. ஆக்சுவலா வந்து
ஆக்சுவலி எடப்பாடியும் மத்த எல்லாருக்கும் பதில் கொடுத்தாரு. ஆனா இந்த அம்மாவுக்கு பதிலே சசிகலாவுக்கு கொடுக்கலையே அவரு. கொடுக்க முடியல. ஏன்னா அதுல ஏன்னா உண்மை உண்மை இருக்கிறதுனால கொடுக்க முடியல. கொடுக்க என்ன கொடுக்க முடியும்? கொடுத்தா ஆமா. வந்து ஏற்கனவே அந்த அம்மா இன்னும் சவுத்ல கொஞ்சம் கேண்டிடேட் வந்தவனே போட்டிருக்காங்க, இன்னும் கிழிச்சிடக்கூடாதுன்ட்டு பிரச்சனை உண்டாகும். அதனால கொடுக்க முடியல கொடுக்க அவருக்கு. முடியல ஆக்சுவலி. உண்மையிலே எனக்கு என்னமோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எடப்பாடியோட எதிர்காலம் தான், எடப்பாடி அதிமுக எதிர்காலம் தான் கம்ப்ளீட்டா இருட்ட நோக்கி போமோ அப்படிங்கிற மாதிரி இல்ல தோணுது. அது ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. மாறிரும். அவர் எதிர்க்கட்சி தலைவரா வந்து அதுக்கு தலைவரா வருவாருன்னு அதுவே சந்தேகமா இருக்கு ஆக்சுவலா வந்து. ம். அதாவது ஒரு திட்டமிடல் சரியில்லை. அதாவது ரொம்ப தன்னை பத்தின ஒரு அதிகபட்சமான ஒரு எஸ்டிமேட் போட்டு வேலை செய்யறாரு அவரு. எல்லாருமே வந்து இரட்டை எலெக்ஷன் இங்க இருக்கு, இவர்கிட்ட இருக்கணும்னு நம்ம நினைக்கிறாங்களே தவிர, எடப்பாடி ஒரு பெரிய மகா தலைவர், அவர் தலைமையில வெற்றி வரும்னு நினைக்கல. சின்ன அவர்கிட்ட இருக்கு, கட்சி எலெக்ஷன் நோக்கி போகுது, இந்த எலெக்ஷனை பார்த்துடலாம், பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம்ன்ற இடத்துல தான் கட்சிக்காரங்க இருக்காங்க ஆக்சுவலா. இன்னொன்னு இரண்டாம் கட்ட தலைவர்களையும் இவர் வளர விடாம பண்ணி தடுக்கிறது அது வேற ஒரு விஷயம். ஓகே. இன்னொன்னு இப்போ டிஎம்கேவாவது தொடர்ந்து இளைஞரணின்னு ஒண்ணு வச்சு இளைஞரணி மாநாடு அது இதுன்னு பண்ணி ஓரளவுக்கு இளைஞரை அட்ராக்ட் பண்ணாங்க. விஜய் வந்ததுனாலையும் அவங்க இயல்பா கட்சியை வலுப்படுத்துற ஒரு நடவடிக்கையா, இவர் எடப்பாடி ஒரு இளைஞர்களை அட்ராக்ட் பண்றதுக்கு எதுவுமே பண்ண மாதிரியே தெரியல. இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை இருக்குல்ல, அதுவே ஒரு வளர்த்த மாதிரி தெரியல. அப்போ ஜெயலலிதா அதை உணர்ந்து தான் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு மொமெண்டம் அதுல இருந்தது. இப்போ அவர் அதை கண்டுக்கல, கண்டிப்பா விட்டுட்டார். ஏடிஎம்கேல இருக்கவங்களோட சராசரி வயசே ஒரு 50 இருக்கு ஆக்சுவலா வந்து. திமுக இருக்கவங்களோட சராசரி வயசு ஒரு 40 இருக்கு. ஆனா தாவேக்கால இருக்கவங்களோட சராசரி வயசு 25 இருக்கு. ஸோ அதனால வந்து வயசு ஜென்ரேஷன் கேப் நிறைய இருக்கு. இவங்க வந்து உதயநிதி வந்த பிறகு ஒரு 5-6 வருஷத்துல நிறைய பேர் சேர்த்து விட்டுருக்காரு. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நிறைய மாநாடுலாம் வேற நடத்தினாங்க அவங்க. அதனால இளைஞர்களை வச்சு இந்த அவங்க திராவிட கொள்கையை பரப்புறதுங்கிறத ஒரு மூவ்மெண்டாவே ரெகுலரா பண்ணாங்க. அதெல்லாம் ரெகுலரா சிஸ்டமேட்டிக்கா அந்த கிளாஸ் நடத்துறது, அது இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் திராவிட கொள்கைகளை பரப்புறது, திராவிட இயக்கத்தை பத்தி விஷயங்கள்லாம் சொல்றதுன்னு ஒரு கொள்கை ரீதியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. ஒரு 200 புது பேச்சாளர்களை உருவாக்கினாங்க. நிறைய இளைஞர்கள் பேச்சாளர்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. அதுக்கான பலன் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். ஆனா எடப்பாடி அந்த மாதிரி ஸ்டெப்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை. எடப்பாடி எப்ப பேசினாலும் டிஎம்கே 2 வாட்டி ஆட்சிக்கு வந்ததில்ல, அதனால வர முடியாது, எப்படினாலும் அதிமுகவுக்கு தான் போடுவாங்கன்னு கலைஞர் வயசு ஜெயலலிதான்னு இருந்த ஒரு ஸ்டைலே. அவர் ஜெயலலிதா கலைஞர் காலத்தோட இப்ப ஒப்பிட முடியாது சார். ஏன் வந்து ஸ்டாலின் ஓரளவுக்கு ஒப்பிடுறோம்னா, அவர் வந்து தன்னை முதல்வர்னு சொல்லிட்டு வின் பண்ணி வந்திருக்காரு. 5 வருஷம் அவரோட ஸ்டேச்சரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. இவர் வந்து வின் பண்ணல. இவர் முதல்வர் கேண்டிடேட் சொல்லி வின் பண்ணல. எந்த எலெக்ஷன், அந்த எலெக்ஷன்ல கூட ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டுல தான் முதல்வர் ஆனார். அதனால இவர் இன்னும் தலைவராக எப்படி எமர்ஜ் ஆகணும்னா, இவருக்காக முதல்வர் ஓட்டு போட்டதான் எமர்ஜ் ஆக முடியும். இவரால கூட்டணி கட்சிக்காரங்களையே தன்னை முதல்வர் வேட்பாளர்னு சொல்ல வைக்க முடியல. மக்கள் எப்படி அவரை அக்செப்ட் பண்ணுவாங்க? மக்கள் வந்து அதிமுக ஒரு கட்சி, அதுக்கு ஒரு பேஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை லீட் பண்றவர் வந்து இன்னும் செல்வாக்கு மிக்கவராகவும் ஒரு ஓட்டு வாங்குறவராகவும் இருக்கணும். அது இல்லாத பாயிண்ட். ஸ்ட்ராங்கான லீடர்ஸ், ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் அங்க இல்ல. அதான் பாயிண்ட் அங்க ஆக்சுவலா. விஜய் வந்து நம்ம ஓட்டை தான் மொத்தமா, நம்ம ஓட்டையும் நம்ம இடத்தையும் தான் குறி வைக்கிறாருங்கிறதே தெரியாம எடப்பாடியும் அதிமுகவும் விஜய்க்கு. ரெண்டாவது பாருங்களேன், எடப்பாடி அந்த அதிமுக கூட்டணியில எடப்பாடி மட்டுமே தான் பிரச்சாரம் பண்ணார். வேற யாராவது பிரச்சாரம் பண்ணாங்களா? யாருமே கிடையாது. யாரையுமே அவர் நம்பல. யாரையும் டிடிவி தினகரனும் அவரோட ஏரியால தான் இருந்தாரு தவிர வெளியில வந்து பிரச்சாரம் பண்ணல. மாநிலம் முழுக்க ஒரு பிரச்சாரமே பண்ணல அவர் ஆக்சுவலா. இவர் கண்ட்ரோல் பண்றாரா? அவங்களே ரெஸ்ட்ரிக்டடா இருந்திருக்காங்க. ப்ராபபிலி பாஜக வந்து பிரதமர் வந்தாரே தவிர 3-4 தடவை, அமித்ஷா ஒரு தடவை வந்தாரே தவிர, அமித்ஷாவும் இவரும் ஒன்னா சேர்ந்து பிரச்சாரமே பண்ணல. எடப்பாடியும் ஒன்னா சேர்ந்து பிரச்சாரமே பண்ணல. கூட்டணியெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அமித்ஷாக்கு என்ன கோவம்னா, ஏதோ இட பிரச்சனையில அவர் கோவம் வந்துருச்சு. அதனால இவர் கூட ஒரு பிரச்சாரம் பண்ணல. அதனால இவர் மட்டுமே பிரச்சாரம் பண்ணார். இவர் பிரச்சாரம் பண்ணதுல வந்து சில இடங்கள்ல அவருக்கு நல்ல க்ரௌடு வந்தது உண்மை. நம்ம கூட்டினாங்களா, கூட்டப்பட்டதா, சாலா வந்ததெல்லாம் தெரியாது. ஆனால் அல்டிமேட்டா என்னன்னா, யார் மடியில கை வச்சிட்டார் அப்படின்னா, அதிமுக மடியில தான் கை வச்சிட்டார். திமுகவுக்கு மாற்று நாங்கன்னு அவர் இருக்கிறப்போ அதிமுகவுக்கு அந்த ஓட்டு போகக்கூடாது இல்லையா? மக்கள் நினைச்சாங்க அதிமுகவுக்கு அந்த ஓட்டு போகக்கூடாது, திமுக ஆகட்டணும்னா விஜய்க்கு தான் போகணும். இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு கடைசி கட்டத்துல. பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, பாஜக அவங்க என்ன பண்ணிட்டாங்க கடைசி கட்டத்துல, ஏடிஎம்கேல வந்து திமுகவை தோக்கடிக்க முடியாது, தாவேக்காவுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஹைப் வந்திருக்குன்ட்டு தாவேக்கா சைடு ஓட்ட போட்டிருக்காங்க. அதிமுகவை காலவாரி விட்டாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பெரும்பாலும் மாவட்டங்கள்ல அவங்க நேரடியா தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அண்ணாமலையா ஓட்டு போடுற அன்னைக்கு விஜய் மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு வந்தார் அவரு. அது நிறைய பொலிட்டிஷியன், ஈவன் ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு நிறைய பேர் அந்த சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க. அவருக்கு வந்து எடப்பாடியை வந்து வெளிப்படையா எதிர்க்க முடியாத லெவல்ல இருக்காரு. அதனால இன்டைரக்டா வந்து குத்திட்டாரு அண்ணாமலை. அதுலயும் அதிமுக பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா கொங்கு மண்டலத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. கொங்கு மண்டலத்துல இப்போ லாஸ்ட் 2021 எலெக்ஷன்ல கொங்குல அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சது. கோயம்புத்தூர்ல 10க்கு 10 அடிச்சாங்க. இந்த வாட்டி அந்த அளவுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குதா? இந்த வாட்டி கம்ஃபர்டபுளா இருக்காதுங்க.
அங்கே வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து விஜய் வந்து அருந்ததிலையும் கை வைக்கிறார், கவுண்டர்லையும் கை வைக்கிறார், மொழி சிறுபான்மையூர்லையும் கை வைக்கிறார், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் கை வைக்கிறார் சார் அவர். அப்போ கவுண்டர் ரோட்டில் கை வச்சாருன்னா அது பாஜக அதிமுக அணின்னு அஃபெக்ட் ஆகும். அருந்ததி ரோட்டில் கை வச்சா திமுக அணிக்குன்னு ஆபத்து வரும். மொழி சிறுபான்மையூரில் வச்சா கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு அடி வாங்கும் கொஞ்சம். அதனால் வந்து ஆனால் அதனால தான் டிஎம்கே எதிர்பார்க்கறது என்னன்னா அதிமுக ஓட்டை நிறைய பிரிக்கும் போது நம்ம ஒரு மார்ஜினில் ஒரு குறைஞ்ச மார்ஜினில் வின் பண்ணுறதுக்கான இடங்கள் நிறையா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது நடக்குமா இல்லையான்றது தெரியாது. அதிமுகவுக்கு ஏன் அந்த வாய்ப்பு இல்லைன்னா அவங்க ரொம்ப இறங்கிடுறாங்க. ஏன்னா அவங்களோட ஓட்டம் ரொம்ப எடுத்துறாங்க. ஏற்கனவே கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால ரொம்ப இறங்குறதுனால அவங்க வந்து அந்த வின் பண்ணுற இடத்துக்கு போக முடியல அவங்களால ஆக்சுவலாக வந்து. அதுதான் ஏடிஎம்கேக்குள்ள பலவீனமாக பார்க்குறேன் நான். ஈவன் அவங்க பலமாக இருக்கிற இடத்துலையும் வந்து ஓட்டு வந்து பலமாக பிரியுது அவங்களுக்கு. விஜய் பிரிக்கிறார். அது தவிர வந்து திமுக கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணிருக்காங்க. அவங்க கொஞ்சம் தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் அவங்க கொஞ்சம் தங்களை பலப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்க ஹெவியாக கேஷ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து திமுக வந்து ஒரு 5 இடங்களாவது குறைந்தபட்சம் கொங்கு மண்டலத்தில், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 5 இடங்களாவது வந்து அவங்க பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சேலம் பெல்ட்டில், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி பெல்ட்டில் குறைந்தபட்சம் போன வாட்டி வந்து அவங்க ரொம்ப 10 இடங்கள் சேலம் மாவட்டத்திலேயே வந்து ஒரு இடத்துல வெற்றி பெற்றாங்க. இந்த வாட்டியை வந்து திமுக அணி ஒரு 5 இடங்களாவது பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு திமுக ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாங்க. எப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மத்திய வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பிஎம்கே ஓட்டில் கை வச்சார், விடுதலை சிறுத்தைகள் ஓட்டில் கை வச்சார் அப்படின்னா வந்து விஜய் கணிசமான ஓட்டு எடுத்துன்னு போவார். ஆனால் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து வன்னியர் அல்லாதோர் ஓட்டுக்கள், இல்லை வந்து இப்போ மைனாரிட்டி ஓட்டுக்கள், இருக்கிற கொஞ்சம் பட்டியலினத்தோர் ஓட்டுக்கள், இல்லை கொஞ்சம் வன்னியர் ஓட்டுக்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி திமுக கொஞ்சம் ஒரு இடத்துல மேலே எகிருவாங்க. இவங்க 45,000 வாங்கினா வந்து 70,000 வாங்குவான் அப்படின்ற லெவலில் போகுது. ஏடிஎம்கே வந்து ஒரு 45, ஏடிஎம்கே வந்து ஒரு 40 நிற்கும். அந்த மாதிரி அவங்க வந்து திமுக வந்து ஒரு 70, 80, 90 அந்த ரேஞ்சில் போய் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸ்மால் எட்ஜ்லனாலும் டிஎம்கேக்கு தான் ஃபேவர். ஸ்மால் எட்ஜ்ன்றது டிஎம்கே. விஜய் ஏற ஏற அந்த திமுக வாங்குற ஓட்டு குறைஞ்சிட்டே வரும். ஆனால் அந்த வின்னிங் டிஃபரன்ஸ் குறைஞ்சிட்டே வந்தால் கூட கடைசியில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவங்க விஜயும் அதிமுகவும் சேர்ந்து 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கலாம். ஆனா திமுக வந்து 80,000 ஓட்டை வாங்கி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கார்னர் ஃபைட் எப்பவுமே மேல உள்ளவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் ஏற்கனவே இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறவங்களுக்கு, அதிகமான ஓட் பர்சன்டேஜ் கையில் வச்சிருக்கிறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி பீப்புள்கே வந்து ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட், விஜய் சிஎம் கேண்டிடேட்டுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டாவே கன்சிடர் பண்ணாத ஒரு உளவியல் வந்துடுச்சா? இல்ல, அது வந்து அதை வந்து மற்றவங்களே சரியா பண்ணலை. அவங்க அணியிலேயே சரியா பண்ணலை. அவங்க கூட்டணி இருக்குல்ல, அவங்களே கொஞ்சம் அண்டர்பிளே பண்ணாங்க அதை ஆக்சுவலாக. மறுபடியும் மீண்டும் வந்து இவர் தான் முதல்வர்ன்ற மாதிரி யாருமே அவங்க வந்து பெரிய அளவுக்கு பிரச்சாரம்லாம் பாஜகவில். அதுவே வந்து என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பழனிசாமி முதல்வர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி ஈவன் பாஜகவுடைய விளம்பரத்திலாம் பார்த்தீங்கன்னா கூட, தேர்தல் விளம்பரத்தில் என்டிஏ கூட்டணி வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது முதல்வர் கேண்டிடேட் அங்கே விஷயமே கிடையாதுங்க ஆக்சுவலாக. இப்போ மீண்டும் வந்து பழனிசாமி முதல்வர் ஆக்குவோம்ன்ற மாதிரி இபிஎஸ் முதல்வர் அப்படின்லாம் ஒரு விஷயமே அங்கே இல்லை. அதனால் வந்து அவங்களே அதிமுகலேயே வந்து பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் இல்லை. அவங்களுக்குள்ளே வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தலைவர்கள் கிடையாது. ஸோ இதனால் வந்து பழனிசாமி விட்டு அடுத்தது விந்தியா தான் பெரிய தலைவர் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஆள் கிடையாது. தினகரனும் ரொம்ப இடத்துக்கெல்லாம் போகல. அன்புமணி அவருடைய பாமக இடத்துக்கு மட்டும், ஏன்னா அன்புமணிக்கு தெரியுது விஜயகாந்த் நம்மள டேமேஜ் பண்ணுறாருன்னு. அவருக்கு ஏற்கனவே ராமதாஸ் வேற ஒரு த்ரெட்டாக இருக்கிறதுனால அவர் அந்த 18 தொகுதிகளை மட்டுமே அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிருந்தார். அவர் என்ன பண்ணார், அவர் கொடுத்த 10 தொகுதிகள்லேயே அவர் சுற்றியிருந்தார் அவர் ஆக்சுவலாக. அதனால் இவர் வாசன் என்ன பண்ணார், அவர் கொடுத்த 5 தொகுதிகள்லேயே அவர் சுற்றியிருந்தார். அவர் இந்த மாதிரி சுற்றின்னு இருக்கிற போது பழனிசாமி மட்டுமே சுற்றியிருந்தார் எல்லா இடத்துக்கும். ஆனால் அந்த அளவு சுற்றுற அளவுக்கு வந்து அவர் செல்வாக்கு மிக்க தலைவராக அவர் இல்லை சார். ப்ரீ எலெக்ஷன் சர்வேயோட எக்ஸிட் போல் சர்வேக்கு ஒரு வேல்யூ உண்டு. அது வந்து ஓரளவு க்ளோஸ் டு உண்மையாக நிறைய டைம் இருந்திருக்கு. சம்டைம்ஸ் ஃப்ளானாலும் நிறைய டைம் ரொம்ப ரியலாக இருந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சதுனால எக்ஸிட் போல் வருது. அதோட ப்ரிடிக்டபிள் எந்த லெவலுக்கு இருக்கும்? டிஎம்கேக்கு தான் அதிக எட்ஜ் இருக்குமா? இல்லை, ஒரு 6-7 ஃபார்ம்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இப்போ கருத்து கணிப்பு அல்லது எக்ஸிட் போல் போன்ற விஷயங்கள்லாம், ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சார்பு நிலை எடுக்கிறத பார்க்குறோம். அதாவது எக்ஸாக்டாக வந்து ஒரு நடுநிலையாக இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த ரெப்புடேஷன் உள்ள ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் வந்து யார் எந்த கருத்து கணிப்பு கொடுக்குறாங்கன்றது அந்த ஆர்கனைசேஷனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள்லாம் வந்து இவங்களாம் கார்பரேட் ஹவுசஸே நடத்துகிறாங்க நிறைய. ஸோ அவங்களே வந்து பல கருத்துக்கள், அவங்களே வந்து மீடியாவும் வச்சுருக்காங்க, அவங்களே கருத்து கணிப்பும் நடத்துகிறாங்க.
ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது எவ்வளோ தூரம் வந்து அந்த கார்ப்பரேட் நடத்துகிற இதெல்லாம் வந்து சரியாக இருக்குன்ற ஒரு கேள்விலாம் இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு 4,87,00,000 மக்கள் ஓட்டு போட்ட ஒரு இடத்துல வந்து 234 கான்ஸ்டியூன்சியில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து அந்த ஸ்விங்கெல்லாம் தீர்மானிக்க முடியுமான்றது ரொம்ப கஷ்டம். விஜய்க்கு வந்து கடைசி ஒரு வாரத்தில் ஒரு பெரிய ஒரு ஹைப் வந்திருக்கு. அவருக்கு வந்து 18 வயசுலேயும் ஓட்டு போட்டிருக்காங்க, 80 வயசுலேயும் ஓட்டு போட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். எல்லா வயசுலையும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. முதல்ல வந்து 40 வயசுக்கு கீழே தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தது. இப்போ எல்லா வயசுலையும் ஓட்டு போட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். அந்த ஸ்விங் எவ்வளோ தூரம் 40 வயசுக்கு கீழே எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க, அப்போ 40 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னா அதுவும் சான்ஸ் இல்லை. அதுலேயும் வந்து பிரிஞ்சு திமுக இளைஞர்கள் இருக்காங்க, வேறு வேறு நடிகர்கள் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க மாறி மாறி ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஸ்விங் எப்படி போச்சுன்னு தெரியாது. 40 வயசுக்கு கீழே 17,00,000 புது ஓட்டர்ஸ் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது. அவங்க முழுக்க முழுக்க விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்களா? ஆனால் என்ன பார்வைன்னா, விஜயோடைய ஆட்கள் ஓட்டு போட்ட உடனே நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு தெளிவாக வெளியில் சொல்கிறவங்களா இருக்காங்க. அவுட் ஸ்போக்கனாக இருக்காங்க, ஒரு ஓக்கலாக இருக்காங்க. அந்த ஓக்கலாக இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து எங்கே பார்த்தாலும் விஜய்ன்னு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அதுக்குன்னு விஜய் ஒன்றுமே இல்லாத போயிடுவாருன்னா அப்படியும் நம்ம சொல்ல வரல. விஜய் வந்து ஒரு கணிசமான ஒரு ஓட்டு வாங்குவார், பர்சன்டேஜ் வாங்குவார். அவருடைய சீட்டு கன்வெர்டபிலிட்டி தான் நமக்கு தெரியல, எவ்வளோ சீட்டு வாங்குவார். அவர் 20% ஓட்டு வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட சீட் கன்வெர்டபிலிட்டி நமக்கு தெரியல. அவர் ஒரு சீட்டு வாங்கினாலும் வாங்கலாம், அவர் 8 சீட் வாங்கினாலும் வாங்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 20% வரும்போது குறைஞ்சது ஒரு 15 to 20 சீட்ஸாவது அது கன்வெர்ட் ஆயிருக்கும் தானே, இல்லையா? இல்லை, சொல்ல முடியாது. இப்போ கேரளாவில் வந்து பாஜக 16% வாங்கி ஒரு சீட் தான் வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம், 16%க்கு. அதனால் வந்து அது எந்த அளவுக்கு அது போகும்னு சொல்ல முடியாது. பாஜக விஜயகாந்த் கூட்டணி 2014 பார்லிமெண்ட் 19% வாங்கினாங்க. 2 இடத்துல வின் பண்ணாங்க, 2 இடத்துல வின் பண்ணாங்க. தருமபுரி, நாகர்கோவில், கன்னியாகுமரியில் வின் பண்ணாங்க. ஸோ அதனால் அங்கே 19% வரையும் வாங்கி 2 இடத்துல வின் பண்ணாங்க. அதனால் ஈவன் 20% வாங்கினா கூட எவ்வளவு ஸ்விங் ஆகும்னு தெரியாது. ஏன்னா சில இடத்துல நீங்கள் வந்து அதிகமான ஓட்டு வாங்கியிருப்பீங்க, பட் குறைவான ஓட்டில் தோற்றுருப்பீங்க. அதனால் வந்து இன்னொரு கட்சி ரொம்ப குறைவான ஓட்டில் ஜெயிச்சிருப்பான், அவனுக்கு அது அட்வான்டேஜ். இதில் வந்து வின்னபிலிட்டி தானே முக்கியம். நீங்கள் 10 ஓட்டில் ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறது தானே, 10 ஓட்டில் தோத்தாலும் தோக்க தான். நீங்கள் அதிகமான ஓட்டு வாங்கியிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி எவ்வளோ கான்ஸ்டியூன்சியில் நீங்கள் அதிகமான ஓட்டு வாங்கியிருப்பீங்கன்றதை பார்க்கணும். அதிகமான ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஜய்க்கு, நம்ம மறுக்கல அதெல்லாம். அப்போ எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாருன்னா மேக்ஸிமம் 20% இல்லை 20-22% வாங்கியிருக்காரு வச்சுக்கலாம். அது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத எக்ஸாக்டாக கணிக்க முடியுமா? ஏடிஎம்கேட்டு எவ்வளோ ஓட்டு எடுத்தார், திமுகட்டு எவ்வளோ ஓட்டு எடுத்தார், மாற்றத்தை விரும்பினவங்கள்லாம் வந்து இதுவரையும் திமுக விட்டு அதிமுகவுக்கு போட்டிருந்தாங்க. இப்போ அதிமுகவுக்கு இந்த வாட்டி போட்டிருப்பாங்களா? ஏன்னா அதிமுக ஆட்சியை பல தடவை பார்த்தவங்க, எதுக்காக அதிமுகவுக்கு மறுபடியும் போடணும்? உண்மையான மாற்றம் என்பது விஜய்க்கு போடுறது தான் அப்படின்னு அதிமுகவுக்கு போடுறதுக்கு போல விஜய்க்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அதிமுகவுக்கு போகிற சசிகலா ஓட்டு அது அதிமுகவுக்கு போக வேண்டியது, அது சசிகலாவுக்கு போகும், அல்லது வேறு யாருக்காவது போகிறது வச்சுக்கோங்க. இங்கே மத்தியில் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து வன்னியர்களையும் ஓட்டு எடுக்கிறாரு, பட்டியல் நிறுத்தவற்றையும் ஓட்டு எடுக்கிறாரு. அது வந்து பிஎம்கேக்கும் பிரச்சனை, விடுதலை சிறுத்தைகளுக்கும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஏடிஎம்கேயும் பாதிக்கும், டிஎம்கேயும் பாதிக்கும் இருக்குது. அதே மாதிரி மைனாரிட்டியில் கிறிஸ்தவ மைனாரிட்டி வந்து டிஎம்கேலேருந்து ஓட்டு எடுத்திருக்காங்க. பல சோர்ஸில் வெரிஃபை பண்ணால் எடுத்துக்கிறதா தெரியுது. ஒரு 6% கிறிஸ்டியன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3% ஓட்டு காலியாது ஆக்சுவலாக திமுகவுக்கு. அப்போ டிஎம்கேக்கு ஒரு பெரிய அடி இருக்குது, அவங்களுக்கு ஒரு டென்ட் இருக்குது. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா, அவங்க ஏற்கனவே 45% இருக்காங்க. அவங்க 10% குறைஞ்சாலுமே 4 முனை போட்டியில் 35% அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து 33% இருக்கிறவங்க 8% 7% குறைஞ்சாங்கன்னா இவங்க 24-25 வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுதான் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசமாக நான் பார்க்குறேன். 45லேருந்து நீங்கள் மேக்ஸிமம் நான் மேக்ஸிமம் 10% நான் மேக்ஸிமம் போடுறேன். விஜய் வந்து 4% எடுத்தார், ஒரு ஆன்டி இன்கும்பன்சி 2% போச்சு, 6% போச்சுன்னா கூட அவங்க அப்படியே 38 நிற்பாங்க, 38-39 நிற்பாங்க. இவர் அதிமுக 33லேருந்து விஜய் வந்து எடுக்கிற ஓட்டு, அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு, ஏடிஎம்கேக்கு மாற்றம்னா ஏடிஎம்கே கிடையாது, விஜய் தான் மாற்றம் போடுற ஓட்டு, விஜயோட ரசிகர்கள் போடுற ஓட்டு எல்லாமே சேரும்போது அவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து ஒரு 6-7% எடுத்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சசிகலா எடுத்தாங்க, எல்லாம் எடுத்தாங்க, ஒரு 8% போச்சுன்னா 33ல் 8 போச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26, 27%, 25 8 33, 25% வாங்குவார். 25% வாங்கி அவர் எவ்வளோ சீட் எடுப்பார் தெரியாது. ஸோ அதனால் வந்து யானை படுத்தாலும் குதிரை மட்டன்ற மாதிரி திமுக குறைஞ்சாலுமே 4 முனை போட்டியில் அது ஒரு எட்ஜ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த விஷயங்களை வந்து இந்த கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் சரியாக கணிக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. அதனால் பெரும்பாலான எக்ஸிட் போல்ஸ் வந்து ஒரு 7 பேர் எடுத்தாங்க வச்சுக்கோங்க. 2 பேர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக திமுக வரும்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஏடிஎம்கே வரும்னு சொல்லுவாங்க.
இன்னும் ஒரு 4 பேர் என்ன சொல்லுவாங்க, திமுக மெஜாரிட்டி ஒரு 140, 130 இட் வில் கிராஸ் தி மெஜாரிட்டி மார்க் அப்படின்னு 117 கிராஸ் பண்ணுவாங்க. 1, 2 வந்து திமுகவுக்கு அதிகமாகவே கொடுக்கலாம். 160 கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த வரப்போகிற எக்ஸிட் போலோட இது இப்படி தான் இருக்கும்னு என்னுடைய கருத்து. அதில் வந்து ஒரு பெரும்பான்மை 7 எடுத்தாலும் 4 வந்து திமுகவுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிற மாதிரியான ஒரு இதை வச்சுருப்பாங்க. இன்னொரு 3 வந்து விஜய்க்கு 1 ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரியும் 2 வந்து ஏடிஎம்கே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரியும் விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, அல்டிமேட்டாக உங்களால் எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ ஓட்டு விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு உங்களால் கணிக்கவே முடியாது. எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து விஜயும் எடுக்கிறாரு, அதிமுகவும் எடுக்கிறதையும் கால்குலேட் பண்ணுறது கஷ்டம். அதனால் வந்து இந்த கால்குலேஷன்ஸ்லாம் எவ்வளோ மைனாரிட்டி ஓட்டு திமுகலேருந்து விஜய் எடுக்கிறாருன்றதை கணிக்கிறது கஷ்டம். போயிருக்குன்றது உண்மை, எவ்வளோ எடுக்கிறாரு தெரியாது. முஸ்லீம்கள் ஓட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பல பேர்ட்ட வெரிஃபை பண்ணதில் அது தெரியுது. அப்போது இந்த ஓட்டு எவ்வளோ விஜய் எடுக்கிறாரு, அவர் எவ்வளோ பர்சன்ட்டை தாண்டி போகிறாரு, அதெல்லாம் வந்து கரெக்டாக கணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் இப்போ ஓக்கலாக வந்து டிவிகேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எக்ஸிட் போலில் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா டிவிகேன்னு சத்தமாக சொல்லுவாங்க. எக்ஸிட் போல சொல்கிறேன் எல்லாருமே டிவிகேன்னு. அப்போனா அது வந்து 150 இடத்துல வரும், 150 இடத்துல வரும். அந்த மாதிரியான ஒரு வெர்டிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பும் எக்ஸிட் போலில் இருக்குது. லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எல்லா எக்ஸிட் போலுமே 400 பிஜேபி 400னே கொடுத்தாங்க. பட் அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு, 240 தான் வந்தது. அதனால வந்து இந்த வாட்டி வந்து விஜய்க்கு வந்து 150 180 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் வந்து ஸ்வீப் பண்ணுவார்ன்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. சிலது திமுக கொடுப்பாங்க. பட் ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணுன்ற மாதிரி ஒன்றும் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இல்லை, ஆக்சுவலி அதுதான் ஃபீல்டில் யாருமே இப்போ ஈவன் டிஎம்கே ஓட்டு போட்டேன்னு சொல்கிறத கேட்க முடியுது, என்டிகேக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறத கூட டிவிகேக்கு நிறைய கேட்க முடியுது, டிஎம்கேவும் கேட்க முடியுது, ஈவன் நாம் தமிழர் கூட கேட்க முடியுது. ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறது பெருசாக கேட்கவே முடியல. ஃபீல்டில் வந்து ஏடிஎம்கே உண்மையில ரொம்ப வீக் ஆகிட்டாங்களா, இல்லை அவங்க அந்த ஓட்டர்ஸ் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்கன்னு? இல்லை சார், அவங்க வந்து ஒரு மாதிரி அவுடேட்டட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து அது வந்து காரணம் வந்து எடப்பாடியோட அந்த பிடிவாதம் தான். ஹி ஹஸ் நாட் பிளான்டு வெல். அதாவது வந்து அவர் வந்து சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரையும் அரவணைச்சிட்டு இருக்கணும். இப்போ கேசிபி மாதிரி இருக்காங்க, புகழ் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போனார்னா ஏடிஎம்கேக்கு ஒரு பிகர் இமேஜ் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலாக அதை விட்டார். எஸ் மிஸ்ட் இட் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லை, அவர் வந்து தேமுதிக போன்ற கட்சிகளெல்லாம் விட்டுக்கூடாது. அவர் ஆக்சுவலாக அதெல்லாம் இழுத்து போட்டுக்கணும். அதுவும் மிஸ் பண்ணிட்டார் அவர். அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, தான் வின் பண்ணாட்டியும் பரவாயில்ல, தான் எதிர்கட்சி தலைவராக வந்துடும் நினைக்கிறார். அதுக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கு. ரெண்டாவது வந்து விஜயை டீல் பண்ண விதம் சரியில்லை. விஜய் ஃபேக்டர் அவங்க சரியா கணிக்கல, அவங்களும் கணிக்கல, திமுகவும் கணிக்கல, 2 பேருமே சரியா. எனக்கு என்னமோ ஜேர்னலிஸ்டுமே விஜயை கொஞ்சம் நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. சில ஜேர்னலிஸ்ட் வந்து விஜய் வந்து ஆகா ஓஹோன்னு பிரமாதமெல்லாம் சொன்னாங்க. பட் அவங்க வந்து சொன்னது வந்து ஒரு சரியான கால்குலேஷன் அடிப்படைன்றதோட திமுக பிடிக்காத ஒரு நிலையில சொல்ற விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கணிக்கவே முடியாத ஒரு இதாக இருக்கார் சார், ஒரு ஃபிகராக இருக்கார் அவர். ஆக்சுவலாக வந்து என்ன ஓட்டுருக்க புதுசாக வராரு சார். சிரஞ்சீவி இதோட பெரிய கூட்டம்லாம் கூட்டினாரு. அவருக்கு என்ன வந்து நம்ம பார்த்தோம். நம்ம அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 18 சீட் கன்வர்ஷன் நடந்திருக்கு. 18 சீட்டுங்கிறது ஒரு பெரிய ரிசல்ட். இப்போ இதே எடுத்துக்கோங்களேன், நம்ம பவன் கல்யாண் எடுத்துக்கோங்களேன். முதல் 2 எலெக்ஷன் அவருக்கு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் கிடைக்கல. அவரும் பெரிய சூப்பர் ஸ்டார் தான் அவரும். ஆனா சிரஞ்சீவியை கம்பேர் பண்ணா பவன் கல்யாண் அவ்வளோ பெரிய இது கிடையாது. இல்லை, ஆனா எடுத்த உடனே ஒரு ஆட்சிக்கே வந்துருவாரு. நாங்க யாரு சிரஞ்சீவி அந்த இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கவே இல்லை. அது நடக்கவே இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து இதை பொறுத்த மட்டும், அதாவது இந்த கணிப்பை பொறுத்த மட்டும், எக்ஸிட் போல பொறுத்த மட்டும் ஓக்கலாக வந்து டிவிகே நிறைய பேர் சொல்கிறதுனால டிவிகே வந்து அதிமுகவோட அதிகமான பர்சன்டேஜ் வாங்கும், இடங்களை வாங்குன்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க சில இடத்த 1-2 கருத்து கணிப்புகள் திமுகவோட ஈக்குவலாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட நான் பார்க்குறேன். அது மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எதுவும் இருந்தாலுமே, எப்படி வந்தாலுமே திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு எட்ஜ் இருக்குன்றது ஆக்சுவல் போலிங் போது தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது விஜயோடைய அந்த இமேஜினரி ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த கற்பனையான ஒரு ஓட் பேங்க் நம்ம வந்து பார்க்குற எல்லாரும் போட்டோம்னு சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த சொல்கிறவங்க தான் போட்டாங்களா, சொல்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குரூப் போட்டு தான் தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரு, வீட்டில் இருக்கிற பசங்க தவிர பெற்றோர்களும் போட்டாங்கன்றார். அந்த சைலண்ட் ஓட் பேங்க் எப்படி போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ சிலர் போட்டது இல்லை போட்டவங்க பேசுகிறத கேட்கும்போது ஃபேமிலியாகவே விஜய் சொன்ன மாதிரி குடும்பமாகவே விஜய்க்கு போட்டதை ஓரளவு பார்க்க முடியுது. உண்மையில அந்த அளவுக்கு அக்ராஸ் தமிழ்நாடு ஒரு இம்பேக்ட் இருந்திருக்கா? இல்லை, அக்ராஸ் தமிழ்நாடு இம்பேக்ட் இருந்ததான்னு யூனிஃபார்மாக சொல்ல முடியாது சார். அதாவது ரசிகர்கள் இருப்பாங்க, அக்ராஸ் தமிழ்நாடு இருப்பாங்க. பட் அவருக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட கான்ஸ்டியூன்சியில் அவருக்கு வந்து ஏஜென்சியே கிடையாது, பூத் ஏஜென்சியே கிடையாது.
நானும் பல ஏரியாக்களில் விசாரித்தேன். பூத் ஏஜென்சியே இல்லாத நிறையா கான்ஸ்டியூன்சியில் இருக்குது. ராமநாதபுரத்தில் ஏரியாவில் கிடையாது. இந்த சைடில் போனீங்கன்னா தேனி அந்த பக்கம்லாம் கிடையாது. பல ஏரியாக்களில் வந்து ஒரு பூத் ஏஜென்சியே கிடையாது இருந்திருக்கு. சார் அதுதான் இப்போ எனக்குமே உள்ள கொஸ்டின். ஆக்சுவலி இப்போ அவங்களுக்கு கட்சி கட்டமைப்பு கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரி பூத் ஏஜென்ட்ஸ் கிடையாது, கேண்டிடேட்ஸ் வந்து ரினவுண்டு பர்சன்ஸோ. சார் பூத்தில் உள்ள உட்காந்துருக்கிற ஏஜென்ட்டுக்கு அவன் கேண்டிடேட் யாருன்னே தெரியாத லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து விஜய்க்கு போடணும், விசிலுக்கு போடணுங்கிற ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சா? அந்த கடைசி ஒரு வாரத்தில் செட் ஆனதா ஒரு பேச்சு இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஹைப் வந்து திடீர்னு செட் ஆச்சு. அது எப்படி செட் ஆச்சு ஏதுன்னு தெரியல. அவர் கடைசி நாளில் பேசினது ஏடிஎம்கேக்கு எதிராக பேசின விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த ஹைப் வந்து சோஷியல் மீடியா மூலமாக தான் செட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வராங்க, வெளிநாட்டிலேருந்து வராங்க, எல்லாரும் விஜய் கோட்டு போட போகிறாங்க, எல்லாம் சென்னையை விட்டு நிறைய லட்சக்கணக்கில் வெளியில் போகிறாங்க. அப்படி இப்படிலாம் ஒரு சோஷியல் மீடியா ஹைப் இருக்குல்ல. அது குறைஞ்சபட்சம் சார் என்னுடைய கணக்கு எல்லா விஜய் கேண்டிடேட்டில் பெரும்பாலும் 200லேருந்து 210 வேட்பாளர்கள், ஒரு 220 வேட்பாளர்கள் கூட விஜயோடைய ஆட்கள் குறைஞ்சபட்சம் 35,000லேருந்து 45,000 ஓட்டு வரையும் வாங்குவாங்க. குறைஞ்சபட்சம் 35,000லேருந்து 45,000 சொல்ற அளவு 35,000 to 40 வாங்கினாலே 1 கோடி எட்டிடுவான். வந்துரும். 1 கோடி எட்டிடுவான். அந்த சீட் கன்வெர்டபிலிட்டி தான் தெரியாது. ஏன்னா 45,000 வரையும் வாங்கினா நீங்கள் வின் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு மினிமம் 1 லேக் வாங்கணும். இல்லை 4 கார்னர் போட்டியில் மினிமம் 1 லேக் வாங்கினா தான் நீங்கள் வின் பண்ண முடியும். அது இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் சொல்கிறது மினிமம் 35. நாம் தமிழர் ஒரு 10 வச்சுக்கோங்க, இவன் ஒரு 35, 10, 45 வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே வந்து ஒரு மீதி இருக்கிற ஒரு 60, 70 வாங்கினாங்க வச்சுக்கோங்க. அது பார்த்தா 1, 10 போகும். ஒரு 2.25 லட்சம் போலாச்சு வச்சுக்கோங்க. மீதி 1 லட்சத்தை வேறு யாராவது வாங்குவாங்க. வின் பண்ணுறவங்க வாங்குவாங்க வச்சுக்கோங்க. டிஎம்கே வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது யார் வின் பண்ணாலுமே ஒரு மினிமம் 1 லட்சம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. இவன் ஏற யார் விஜய் ஏற நீங்கள் ஓட்டு வின் பண்ணுறதுக்கு வாங்க வேண்டிய ஓட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். அது குறைஞ்சிட்டே இருக்கும். இவன் 60,000 போனான்னா வின் பண்ணுறவன் 70,000 வாங்கினா போகிறோம். அது அந்த எட்ஜில் தான் டிஎம்கே ஸ்கோர் பண்ணுறான். இவன் ஏற அவனுக்கு வின் பண்ணுறதுக்கான இது அதிமுகவுக்கும் சில இடத்துல அப்ளை ஆகும். விஜய் வந்து ஹெவியா வந்து ஏடிஎம்கேவை தான் டேமேஜ் பண்ணுவார்னு புரிஞ்சுக்கலாம். ஏடிஎம்கே ஏன் டேமேஜ் பண்ணுறாருன்னா இதுவரையும் திமுக அதிமுகன்ற அந்த சீனை மாத்துறாருல அவரு. அது ஒரு 15% ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து பெருசா விஜய், அதாவது ஆன்டி இன்குபன்சி அல்லது மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, இதுவரையும் திமுக விட்டு அதிமுகவுக்கு போட்டவங்க அப்படியே கம்ப்ளீட்டாக மாறுறாங்கல்ல. மாறும்போது இவங்களோட ஓட்டு தான் பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படும். ரெண்டாவது இவங்களுக்கு கட்டுமானம் இருக்குது. அதிமுகவுடைய பெரிய விஷயம் என்னன்னா அவங்களுக்கு கட்டுமானம் இருக்குது. தலைவர் தான் ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் இல்லையே தவிர கட்டுமானம் இருக்குது. திமுகவுக்கு கட்சியுடைய பேர் சில இடங்களில் கெட்டு இருக்கு, பட் ஸ்டாலினோட பேர் நல்லா இருக்கு. விஜயை பொறுத்த மட்டும் கட்டுமானம் கிடையாது, அவர் ஸ்டார் வேல்யூ அவருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய அந்த பாப்புலாரிட்டியும் வந்து அந்த ஸ்கேல் வந்து வித்தியாசப்படுது, அந்த அளவுகோல் வந்து வித்தியாசப்படுது. ஒவ்வொருத்தரும் எப்படி பாப்புலராக இருக்காங்கன்றது. விஜய் பாப்புலர், கட்டுமானம் இல்லாத இருக்கார். இவர் அதிமுகவில் விஜய் பழனிசாமி பாப்புலர் கிடையாது, கட்டுமானத்தோடு இருக்கார். இங்கே ஸ்டாலின் பாப்புலர் இருக்கார், திமுக பேர் கெட்டு போய் கிடக்கு. ஆக்சுவலாக பல இடங்களில் கட்சிக்காரங்க பேரை கெடுத்து வச்சுருக்காங்க. அது எப்படி போக முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் அல்டிமேட்டாக சரி ஸ்டாலின் இருக்காரு, அவருக்காக போட்டோம் அப்படின்னு சொல்கிறவனும் இருக்க தான் செய்யலாம். ஏன் திமுகவுக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்டால், சில பேரை கேட்டால் ஸ்டாலினுக்காக போட்டோம் சார், அவர் நல்லா தான் சார் பண்ணிட்டு இருக்காரு, திமுகனா பல இடங்களில் மோசமாக இருக்காங்க, கட்சிக்காரங்க மோசமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருது. ஆக்சுவலாக அது உண்மையாக கூட இருக்கக்கூடாது, நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த 4 கார்னர் சீட்டு எஃபெக்டிவாக 3 கார்னர் சீட்டு. சில இடங்களில் வந்து அது மாநகராட்சி நகராட்சி பகுதிகள் தவிர மற்ற இடத்துலலாம் திமுக அதிமுகவுக்கான போட்டியாகவும், மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டியாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதான் எனக்கு கொஸ்டின். இப்போ அர்பன் கான்ஸ்டியூன்சியில் நிறைய இடத்துல வந்து விஜயால வந்து ஏடிஎம்கேவை 3வது தள்ளுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குதா? சில இடத்துல ஒரு 3வதுக்கு போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது ஏடிஎம்கே. அதாவது ஒருத்தர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க ஆன்டி இன்குபன்சி ஓட்டையும் வந்து ஏடிஎம்கே எடுத்தாங்கன்னா, ஒரு 2% எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹைப் இருக்குன்றாங்க. பட் அது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆன்டி இன்குபன்சி வந்து 5% இருந்து வச்சுக்கோங்க, எதிர்கட்சி வந்து தூக்கின்னு போயிடும். அந்த ஆன்டி இன்குபன்சி அப்போ நீங்கள் ப்ரோ இன்குபன்சி பார்க்கணும். அதற்கு ஆதரவான நிலைப்பாடு, இவங்க கொடுத்துருக்கிற பெனிஃபிட்டான ஸ்கீமில் பெனிஃபிட் ஆனவங்க எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்கன்றது. அது மட்டும் இல்லை, கடைசி நாளில் பணம் கொடுத்தாங்கல்ல, அதில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்கன்ற விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது டிஎம்கே அந்த இடத்துலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஆன்டி இன்குபன்சியை அடித்து சாப்பிட்டுட்டு ப்ரோ இன்குபன்சியில் உள்ள வராங்க. ஆக்சுவலாக அந்த ப்ராப்பர் 3% ஆன்டி இன்குபன்சி இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு 2% ப்ரோ இன்குபன்சியில் அதை கவுண்டர் பண்ணுறாங்க. 1% பணம் கொடுக்கறது மூலமாக, லாஸ்ட்டாக பணம் கொடுக்கறது மூலமாக 1% இழுக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க அதிமுகவோட திமுக அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதிமுக கடைசி இடத்துல என்ன யோசிச்சாங்கன்னா, விஜய் ரொம்ப ஒரு பெரிய பூதாகாரமான ஃபிகராக வராரு, நம்ம வின் பண்ண முடியுமா தெரியாது அப்படின்னு
கொடுக்க வேண்டிய பணத்தை அடிச்சிட்டாங்க ஏடிஎம்கே ஆளுங்க, கொடுக்கல சரியா. ஆனால் திமுக என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு மைனர் ஒரு எட்ஜ் இருக்குது நமக்கு, நம்ம கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வின் பண்ணிடலான்ட்டு ஈவன் பெரம்பூரில் கூட நல்லாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க பணத்தை. சார் இப்போ ஏடிஎம்கே தரப்புல வந்து விஜய் ஃபேக்டர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், அவர் வந்து மைனாரிட்டி ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணிடுவாரு, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்களா ஏடிஎம்கேல? இல்லை, மைனாரிட்டி ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறாரு. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணாலுமே அவங்க இன்னும் ஃபிகர் கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அவங்களுக்கு. 40-43. விஜய் நம்ம சைடு ஓட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கங்கிறது ஏடிஎம்கே கால்குலேட் பண்ணாமல் விட்டாங்களான்னு அவங்க சார், அவங்க இயற்கையாக கால்குலேட் பண்ணணும் சார். அவன் வந்து எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு வந்து திருப்பி சொல்றான். ஏடிஎம்கே ஒரு பொருட்டாக எடுத்துக்கல, ஏடிஎம்கே ஆட்டத்திலேருந்தே தள்ளி வச்சுட்டான். மற்றும் சிலர், பாஜக தலைமையில் மற்றும் சிலர்னு சொன்னான். அப்போ இவங்க ஃபீல் பண்ண வேண்டாமா, நம்ம வந்து தமிழ்நாட்டிலே 2வது பெரிய கட்சியா இருக்கும், இல்லை சமயங்கள் 50 பல வருஷங்கள் 30 வருஷங்கள் ஆண்ட கட்சியா இருக்கும், நம்மளே ஒருத்தன் இப்படி சொல்றானே, கொஞ்சம் கூட சொரணையே இல்லை சார், சொரணையே இல்லை. எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துறான், கேட்க மாட்டேன்றாங்க. ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துறான், கேட்க மாட்டேன்றாங்க. அந்த கட்சிக்காரன் தான் இது வந்து பெருமையா நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்க ஓட்டை அவன் எடுக்கிறான். அவன் எதுக்காக பயன்படுத்துறான்? உங்க ஓட்டை அவன் எடுக்கிறான்ல. நீ வெக்க இல்லாத அதை பார்த்துட்டு இருக்காங்க. பயன்படுத்தினா என்ன தப்பு? அது கிடையாது விஷயம். இங்க உங்க ஓட்டை அவன் எடுக்கிறான். எப்படி எடுக்க முடியாது நான் கேட்கறேன். இந்திரா காந்தி படத்தை போட்டு பாஜக ஓட்டு கேட்குமா? நேரு படத்தை போட்டு ஓட்டு கேட்பாங்களா? கேட்க முடியாது சார். அதான் ஒவ்வொரு கட்சிக்காரர். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கவர்மெண்ட்ல விழா எடுப்பாங்க சார். வருஷம் முதலமைச்சர் இருந்தாங்க, அதுக்கு சிலைக்கு மாலை போடுவாங்க, மரியாதை பண்ணுவாங்க. அது கவர்மெண்ட். ஒரு கட்சிக்காரன் உங்க தலைவர் எடுத்து டீல் பண்றான்னா நீ அதை வேடிக்கை பார்த்துட்டீங்க. நீங்க இல்ல இப்ப அண்ணா பெரியார் மாதிரி காமன் லீடரா இருந்துட்டா ஓகே, எல்லா பார்ட்டிக்கும் லீடரா இருந்து இவர் உங்க பார்ட்டி அண்ணாவனால. அப்போ அண்ணா வந்து பல கட்சிகளுக்கு வந்து ஒரு மூலமா இருந்திருக்காரு. நீங்க அவரை கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எந்த விதமான கான்ட்ரவர்சிக்கும் அப்பாற்பட்டு இருந்தார். அவர் ஆக்சுவலா பெரியார் வந்து கான்ட்ரவர்சி இருந்தா கூட அவர் ஒரு சோசியல் ரிஃபார்மர் முறையில் நீங்க அவரை வச்சுக்கலாம். விஜய் அவரை வச்சுட்டு இருக்காரு வச்சுக்கோங்க. விஜய் அவரை வச்சுட்டு இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் ஒருத்தர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி வந்து இன்னும் இருக்குது சார், உயிரோட்டமாக இருக்குது சார். இன்னும் ஜெயலலிதா அதை வந்து வழி நடத்தின அந்த கட்சி உயிரோட்டமாக இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து பொதுச்செயலாளராக இருக்கீங்க. நீங்கள் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் அவர் விஜய் பயன்படுத்துறத அவர் அரசியல் ரீதியாக பயன்படுத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இதை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? அவங்க அப்பயே வந்து விஜயை டேமேஜ் பண்ற வேலையை ஆரம்பிச்சிருந்துரும். ஆமா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க எதுக்கு விஜய்க்கு விஜய் மீது எந்த குற்றமும் இல்லை, கவர்மெண்ட் மேலன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கே நீங்க அவனை அடிச்சிருக்கணும்ல. நீங்க அதுக்கப்புறம் கொடியை பார்த்து ஆகா ஓகும் நீங்கல்ல, மெகா கூட்டணி வர போது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுருந்தீங்களே. அப்போ நீங்கள் அவரை அடிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா இல்லை. அது மிஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜி மிஸ் ஆயிடுச்சு. அப்போவே நீங்கள் விஜயை வந்து கரூருக்கு நீதாயம் காரணம், சம்பவத்துக்கு 41 பேர் இறந்து போனதுக்கு நீதாயம் காரணம்னு தைரியமாக சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் ஆளுங்கள்லாம் உங்கள் பின்னாடி இருந்திருப்பாங்க. இன்னொன்று, விஜயை ஏன் திமுக அரெஸ்ட் பண்ணலான்ட்டு 2 பேரையும் சேர்த்து அடிச்சிருந்தா 2 பேரையும் பண்ண மாதிரி. 41 பேர் இறந்ததுக்கு காரணம் கவர்மெண்ட்டும் காரணம், விஜயும் காரணம். விஜய் மேலே ஏன் கேஸ் புக் பண்ணலன்னு கேட்டா திமுக விஜய் மேலேயே கேஸ் புக் பண்ணல. அதுக்கு ஒரு பயம், திமுகவுக்கு ஒரு பயம், நம்ம இதுக்கு பண்ணி அவரை பெரிய ஆளாக்கணும் அப்படின்ட்டு. அதுலயே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க திமுக. ஆனா இப்போ ஒருவேளை விஜய் அந்த டைம் இவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாலோ கேஸ் பதிஞ்சிருந்தாலோ ஏற்கனவே விஜய் டிஎம்கேக்கு எதிராக தான் மக்கள் நினைக்கிறாங்க. அது கூடுதலா தானே போயிருக்கு. அரெஸ்ட் பண்ண சொல்லி கேஸ் தானே பதிவு பண்ண சொல்றேன். இப்போ அவங்க இவங்க மேலாம் பண்ணலையா, புஷி ஆனந்த் மேலேயும் அவங்க ஆதவர்ஜனா மேலாம் பண்ணலையா, அது மாதிரி கேஸ் பதிவு பண்ணுங்க. எது கேஸ் பதிவு பண்ணாது இருக்கீங்க? ரெண்டாவது வந்து நீங்கள் கூட்டத்தை கூட்டினது ஒழுங்காக கூட்டல, நீங்கள் தப்பாக பிளான் பண்ணிட்டீங்க, நீங்கள் லேட்டாக வந்தீங்க, அதனால தான் கூட்டம் அங்கே சேர்ந்தது, நீங்கள் தான் காரணம். கூட்டத்தை நடத்தினவங்க வந்து அதுக்கு பொறுப்புன்னு நீங்கள் சொல்ல வேண்டாமா? நீங்கள் அப்போ விஜயோட கூட்டணிக்கு ட்ரை பண்ணீங்க, விஜய் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்க. விஜய் குற்றம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. அதோட விளைவை தான் நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க. இன்குபன்சி, அந்த ஓட்டு மாற்றம் வேணும்னு நினைக்கிற ஓட்டு எல்லாமே விஜய் தள்ளின்னு போயிட்டார். அவர் சொல்லிட்டார் எனக்கும் திமுகவுக்கும் போட்டி. அவரை பொறுத்த மட்டும் அவர் வாழ்க்கையில் எது நடந்தாலுமே அதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு. அதுக்கு அவர் நல்லா செட் பண்ணார். அதை தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.